ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. சொல்லுனே, ஏன்னா இப்படி பண்ணேன்னு கேட்டேன். என் மேல உனக்கு ஏன்னா இவ்வளவு வெறுப்பு, ஏன்னா இவ்வளவு கோபம்? நான் வேலைக்கு போறத நினைச்சு நீ சந்தோஷம் தானே பட்டிருக்கணும். ஆனா நான் வேலைக்கு போனா உனக்கு திட்டத்துக்கு பாயிண்ட் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இந்த வேலையே எனக்கு கிடைக்காத மாதிரி பண்ணி வச்சிருக்க. இப்படி பெரிய ஆஸ்பத்திரியை வச்சு நடத்தியாரு. தம்பிக்காரன் சூப்பர் மார்க்கெட்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு மத்தவியெல்லாம் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு தானே இப்படி ஆப்ப வச்சேன். ஆக்க மொத்தம் ஓப்பியா இருக்க, ஓ தொழிலுக்கு எந்த கெட்ட பேரை வந்துடக்கூடாது. சூப்பர் அண்ணே, சூப்பரா பண்ணிட்டேன். நீ ஒரு டாக்டருங்கிறத நிரூபிச்சுட்டேலாம். என்ன கவலைப்படாத, என்னால உனக்கும் ஆஸ்பத்திரிக்கும் எந்த கெட்ட பேரும் வராது. கவினு பேசுனதே நினைச்சு நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு போல. அச்சுன், நான் கவினு கிட்ட பேசிட்டேன். கண்டிப்பா அவன் நல்லா படிச்சு நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே வருவான். அது மட்டும் இல்லாம எந்த பிரின்சிபல் உங்ககிட்ட கவினை பத்தி தப்பா சொன்னாரோ அதே பிரின்சிபல் அவரா உங்களை கூப்பிட்டு உங்க தம்பி அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்க தம்பியை பத்தி நல்ல விதமா பேசுவாரு. என்னடி என்ன ரொம்ப நேரமா என்னையே பாத்துக்கிட்டு இருக்கா? என்ன சைட் அடிக்கிறியா? என்ன ரொம்ப நேரமா என்னையே பாத்துக்கிட்டு இருக்கலாம், சைட் அடிக்கிறியான்னு கேட்டேன். யாரு? நீதான். யாரா? இங்க வேற எவனா இருக்கானா? நான் தானே இருக்கேன். என்னையதான். ஐயடா, எங்களுக்கு வர வேலை இல்ல கண்டியலாம். இப்படி நேரமா ஆசை தீர பாத்துக்கிட்டு தானே இருந்தேன். என்னடி என்னை சைட் அடிச்சு அப்படியே கவுத்துடலான்னு பாக்குதியா? ஆமா, நீங்க பெரிய அழகு சக்கரவர்த்தி கண்டியலாம். உங்களை சைட் அடிச்சுதான் இந்த தாஜ்மஹாலை நான் எழுதி வாங்க போறேன். நீ இதெல்லாம் செய்யலன்னா தான் அதிசயம். ஆமா, எனக்கு வேற வேலை வெட்டி இல்ல கண்டியலாம். நீ நாடகக்காரி தானடி. இந்த வீட்டை எழுதி வாங்குறதுக்காண்டி நீ என்னை சைட் அடிச்சு உன் பின்னாலேயே என்ன அலைய விட்டு நீ செஞ்சாலும் செய்வேன், செய்யக்கூடியவதான். ஆமா, உங்க தாஜ்மஹாலை எழுதி வாங்கிட்டு நான் உங்களை வெளியே துரத்துறதுக்கு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கேன். அதான்டி, நீ செஞ்சாலும் செய்வேன், நீ செய்யக்கூடியவதான். என் தம்பிக்கே துரோகம் பண்ண ஃப்ராடு தானடி நீ. துரோகி. நீ இந்த வீட்டை எழுதி வாங்குறதுக்கு பிளான் போடலன்னா தான் அதிசயம். நீங்க மட்டும் ஆள் மாறாட்டம் பண்ணி மாறு வேஷத்துல வந்து தானே என் கழுத்துல தாலி கட்டினியா? யாரு? நான் மாறு வேஷத்துல வந்து தாலி கட்டினா? பிறகு மூஞ்ச காட்டிக்கிட்டா வந்து தாலி கட்டினியா? ஆள் மாறாட்டம் பண்ணி மாறு வேஷத்துல வந்து தானே தாலியை கட்டினியா? ஆமாமா, நான் மாறு வேஷத்துல வந்து தான் தாலி கட்டினேன். நான் தான் அர்ஜுன் வந்து உட்கார்ந்து இருக்கேன், கல்யாணத்தை நிறுத்தன்னு எழுதி கொடுத்தனே. நான் மாறு வேஷத்துல வந்தவனாவே வச்சுக்கிடலாம். ஏண்டி, என் தம்பி இந்த உலகத்தை விட்டு போயிட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஐ லவ் யூ அர்ஜுன், தோழியை கட்டுங்கன்னு சொன்னவா தானே நீ. நாடகக்காரி. இதோட விட்டியா? நிலன் போனதுக்கு பிறகு நான் ஆடம்பரத்தையே விரும்பாதவா, நகை போல எனக்கு வைக்கதே பிடிக்காது. என்ன நடிப்படி? நான் நாடகக்காரியாவே இருந்துகிட்டு போறேன். நான் நாடகக்காரினா நீங்க மாறு வேஷக்காரர் தான். என் வீட்டுல என் ரூம்ல இருக்க பயம் கொஞ்சம் கூட இல்ல. என்ன தைரியம் உனக்கு? ஆனா ஒண்ணுதியா, உன் நடிப்ப வீடியோ எடுத்து யூடியூப்ல அப்லோட் பண்ணேன்னு வச்சுக்கா, சினி ஃபீல்டுல உனக்கு நல்ல சான்ஸ் இருக்கு. படம் நடிக்கிறதுக்கு ஆசைப்பட்டியனா சொல்லு, இருக்கவே இருக்கு சாராக்க யூடியூப் சேனல். உன ஒட்டுமொத்த நடிப்பு திறமை வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணி விட்டுறேன். யாருக்கு தெரியும், உன்ன திறமைக்கு தளபதிக்கு கூட படம் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உன நடிப்பு திறமை என்கிட்ட காட்டி ஆகா ஓகோன்னு வாழ்ந்துடலாம்னு நினைச்சேன். ஆனா பாவம், நீதான் குட்டி எலியாச்சே. என்கிட்ட மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்க. இப்ப சாயம் வெளுத்ததுக்கு அப்புறம் ஒரு நகை வாங்கி தந்தாலும் துணி எடுத்து தந்தாலும் ஐயோ, என் நிலன் போனதுக்கு பிறகு எனக்கு ஆடம்பரமே பிடிக்காது. அப்படியே நடிச்சு தள்ளிடுவான். திட்டிட்டே இருக்கேன், பாத்துக்கிட்டே இருக்குது. எல்லோலையாவது கண்ணுல இருந்து கண்ணீர் வருதான். ஏண்டி, உன் அப்பா வீட்டுக்கு எப்ப போறேன்? நீங்க தான் டாக்டரா இருந்தாலும் உங்க மூளை போலீஸ் மூளை ஆச்சே. அந்த ஆள் யாரு, அந்த ஆளுக்கு வீடு எங்க இருக்குன்னு நீங்களே கண்டுபிடிச்சுக்கிடுங்க. அது பிறகு அனுப்பி வைங்க. உன் அப்பா வீடு தான் எனக்கு தெரியாம போச்சு. உன் அம்மா வீடு தெரியலாம். எப்ப போறேன்? மொத்தமா என்ன விட்டு போகாம இருந்தான்னு வச்சுக்கா, எனக்கு இன்னமும் வாங்கி கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன். பத்தலாம். என்னடி என்ன பத்தல? எனக்கு நீங்க என்னமோ டென்ஷன் ஆகி கத்தணும். இது பத்தல. கெட்ட வார்த்தை யாராவது உனக்கிட்ட பேசியிருக்காங்களா? இல்ல. கெட்ட வார்த்தை வாங்கி கிட்டிக்கிட்டு உறங்கிறாத. உங்களுக்கு கெட்ட வார்த்தை பேச தெரியுமா? ஏண்டி, ஒரு ஆம்பளை பையல பார்த்து என்ன வார்த்தை கேட்டுப்புட்டேன்? அப்படி பேசி தள்ளிடுவாரு. நான் எல்லாம் பேசுறதுக்கு ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கா, கிட்ட நீ எல்லாம் நின்றவே மாட்டேன். நீங்க கெட்ட வார்த்தை பேச மாட்டேன்னு எனக்கு தெரியும். சும்மா படம் முடியாது நானா நீங்களா? தாங்க மாட்ட பாத்துக்கா. எங்க 4 வார்த்தை பேசுங்க பாப்போம். 4 கெட்ட வார்த்தை பேசுங்க பாப்போம்னு சொன்னேன். பொடி. அடுத்தது. எனக்கு தூக்கம் வருது. அர்ஜுன், என்ன பார்த்து பயந்து போய் உறங்க ஆரம்பிச்சிட்டியா போல. சரி, ஓகே, பயந்துட்டியான்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டியலே, அது வரைக்கும் நல்லாதான். குட் நைட். குட் நைட்டா? நீ தான் தூங்கவே மாட்டியே. எங்க கூட எல்லாம் பேசிக்கிட்டே தானே கிடப்பேன். தியா, மறக்காம உன் ஆளுவலை எல்லாம் நான் கேட்டதா சொல்லு.
எனக்கு அழுவலாம்? யாரு? வேற யாருமா உன் சொந்தக்காரங்க? சுடுகாட்டுல கிடைக்க ஆவிங்க தான். அப்பப்ப பேங்களுக்கு கூட கதை விட்டுக்கிட்டு வருவியே. அர்ஜுன், இந்த நக்கல் பேச்சு மட்டும் வேண்டாம். அங்க இருக்கிறது ஏன் நிலன். தேவையில்லாம பேய்ங்க ஆவிங்கன்னு சொல்லி வேலையை வச்சுக்கிடாதுங்க. சரி, அங்க இருக்கிறது வானிலன். யார் ரூம்லயே ராத்திரி பேங்க வர நேரத்துல கண்ணை உருட்டிக்கிட்டு படுத்திருக்க. அப்பனா அவையெல்லாம் உன் ஆளுங்க தானே. ஆதியா, நமக்குள்ள என்ன வேணாலும் நடந்துகிட்டு இருக்கட்டும். மறக்காம உன் ஆளுங்களை எல்லாம் நான் கேட்டதா சொல்லிரு. குட் நைட். உங்க இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா ஒய்ஃப்னு சொல்லிக்கிட்டு நிஜமாவே உரிமை எடுத்திருப்பாவ. ஆனா இத்தனை நாள் ஆனதுக்கு பிறகும் நீங்க தப்பான ஒரு பார்வை கூட பார்த்ததில்ல. இதுல இருந்தே தெரியுது அர்ஜுன், உங்க அம்மாக்கு நடந்த அநியாயமும் அவியலுக்கு ஏற்பட்ட வேதனையும் ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க நினைச்சுக்கிட்டே இருந்ததுனால மட்டும்தான் உங்களால பொண்ணுங்க விஷயத்துல இவ்வளவு நல்லவரா நடந்துக்க முடியுது. துணி கடையில நீங்க ப்ளீட்ஸ் எல்லாம் எடுத்து எனக்கு வச்சு பார்க்கும் போதே தெரிஞ்சுது நீங்க அழகா சாரி கட்டுவியா அப்படின்னு. ஆனாலும் அத்தைங்களை வர சொல்லி இருக்குதியா, அப்படி இல்லைன்னா பியூட்டிஷியன்ல இருந்து வேற ஆளை வர சொல்லியும் சொல்லி இருக்குதியா. ஒரு பொண்ணுக்கு இதை விட பாதுகாப்பான இடம் வேற எதுவுமே இல்ல. இன்னைக்கு நம்ம போகலன்னா என்ன ஆகும்? கண்டிப்பா நம்மளோட போட்டோயா தப்பா ஏதாவது செஞ்சாலும் செஞ்சிருவோம். பவி, ஏடி பவி, ஏம்மா அவளுக்கு காது பஞ்சரான கதை உங்களுக்கு தெரியாதா? ஏடி பவி. என்னம்மா? மக்களே, அம்மா கூப்பிட்டதை கேட்டுதான் நானே வரேன். நான் கூட்ட சத்தத்துல உங்க அப்பாயே எழுதி வெளியே வந்திருக்காரு. நீ என்ன தேவை அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்க? இல்லம்மா, ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு ஆபீஸ் போகலையா? கண்டியெல்லாம் எதையுமே ஒரு தடவை சொன்னா அவளுக்கு காதுல யாரே இல்ல. ஒரு தடவைக்கு 2 தடவை சொன்னா மட்டும்தான் அவ காதுல யாருது. இதுல இருந்தே உங்களுக்கு தெரியலையா? ஆபீஸ் போவேலியான்னு சொல்லிட்டு 2 தடவை கேளுங்க, அப்பதான் அவ காதுல கேட்கும். பவி மக்களே, ஆபீஸ் போவேலியான்னு கேட்டேன். ஆபீஸா? இல்லம்மா, இன்னைக்கு போவேலியா? ஜா, அது அம்மா, இன்னைக்கு ஆலியா இருக்காளா, ஆலியாக்கு கல்யாணம். ஆலியாவா? ஆமாம்மா, என்ன ஸ்கூல் ஃப்ரெண்டு. ஆலியா எங்கேயோ யார் கேட்ட மாதிரி இருக்குது. ஆனா யாருன்னு தான் சொல்ல போல ஞாபகம் வரையல. ஏங்க, உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? ஆலியா நம்ம பவி 12ஆம் கிளாஸ் படிக்கிறதுல ஒரு பிள்ளை நம்ம வீட்டுக்கு வந்ததே. அந்த பிள்ளைக்கு வீட்டுல அவ அப்பா ஃபாரின்ல இருக்காவ, அண்ணன் தம்பின்னு யாரும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிள்ளை வீட்டுக்கு வந்ததே. எந்த பிள்ளை? பவி 12ஆம் கிளாஸ்ல டூருக்கு போனால, காலமா 2 மணிக்கே பிள்ளைகள் எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு வர சொல்லி இருந்தாவளே. காலமா 2 மணிக்கே கொண்டுறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு முந்தின நாளே நம்ம வீட்டுக்கு வந்ததுலாம். அந்த பிள்ளை ஞாபகம் இல்லையா உங்களுக்கு? ஆலியா நம்ம பவியும் அந்த பிள்ளைய 2 பேரையும் சேர்த்து நீங்க தானே காலமா 2 மணிக்கு பள்ளிக்கூடத்துல கொண்டு விட்டுக்கிட்டு வந்தியா? அதுக்குள்ள மறந்துட்டான். ஓ, அந்த பிள்ளை. அவளுக்கு தான் கல்யாணம். ஏடி, ஒரு வார்த்தை சொல்லவே இல்ல. இல்லம்மா, மறந்துட்டேன். நானும் ஆபீஸ் டென்ஷன்ல மறந்துட்டேன். இனிமே இன்னைக்கு போக வேண்டியதான். எங்க போக வேண்டியதான்? அதாம்மா, ஆலியாக்கு கல்யாணம் சொல்லிக்கிட்டு தானே இருக்கேன். சரி, நீ குளிச்சுக்கிட்டு புறப்படு, நானும் உன கூடால வரேன். அம்மா, நீங்க என்னத்துக்கு? பவி, நிஜமாவே கூட படிச்ச பிள்ளைக்கு கல்யாணமா? என்னப்பா? உங்க அம்மா ஞாபகப்படுத்துறதுக்கு முந்தி வரைக்கும் எனக்கு அந்த பிள்ளை ஞாபகத்திலே இல்ல. உங்க அம்மா ஞாபகப்படுத்தினதுக்கு பிறகுதான் எனக்கே ஞாபகத்துல வருது. பள்ளி படிப்பெல்லாம் முடிச்சதுக்கு பிறகு அந்த பிள்ளை உனக்கிட்ட பேசிட்டு தானே இருந்து. அந்த பிள்ளைன்னு தான் நினைக்கேன். என்கிட்ட கூட 2-3 நாள் நீ போன் பேசிக்கிட்டு இருக்கும்போது பேசினாலே, அங்கிள் நல்லா இருக்குதுல, வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குதுன்னு கேட்டாலே, அந்த பிள்ளை தானே? ஆமாங்க, அவளேதான். நல்ல தெரிஞ்ச பிள்ளை. நீ ஒத்தையில போவேண்டாம், கூட அம்மையே வரட்டு, சந்தோஷப்படுவா. இல்லப்பா, நான் போய்க்கலாம். நீ போவதாம்மா? அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் நல்ல பேசிய பிள்ளை, நல்ல பிள்ளை. அம்மைய வந்தாவள்னா நல்ல சந்தோஷப்படுவாவ. நான் கூட வந்திருப்பேன். ஆனா வேலை இருக்கு கண்டியா மக்களே, அதான் லீவ் போட முடியாது. இல்லப்பா, நான் பாத்துக்கலாம். நீங்கலாம் வர வேண்டாம். எடி, உன கூடால வந்தா இப்ப என்ன? அதானே ஏம்மா, நாங்க ஃப்ரெண்ட் மார்வெல்லாம் சேர்ந்து ஒண்ணா போறோம். ஏன்னா ஃப்ரெண்ட் மார்வலுக்கு அம்மா மார்வெல்லாம் வரவே இல்ல. நீங்க எங்க கூடால வந்தா எப்படி இருக்கும்? ஆமா, படிக்க வச்சிருக்க எல்லாம் கட்டப்பட்டு இனிமே உங்களோட மாதிரி எல்லாம் தசு புசுன்னு இங்கிலீஷ் பேச தெரியாது. உங்க கூடால எல்லாம் கூட்டிக்கிட்டு போறதுக்கு உங்களுக்கு கட்டமா தான் இருக்கும். அம்மா, அப்படி இல்லம்மா, முடிச்சுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே போறதுக்கு பிளான் போட்டிருக்கோம். அதான் நீங்க வர வேண்டாம். பவி, என்னையும் கூட்டிகிட்டு போறியா? இல்ல நம்பி, நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன். அப்படி எல்லாரும் வரணும்லாம் அவ கூப்பிடல. ஆசைப்பட்டு கூப்பிட்டுருந்தாள்னா சொல்லிருப்பேன், அப்பனா எல்லாரும் போயிருக்கலாம். இக்க சந்தியாக்கா கல்யாணத்துக்கு மட்டும் கூட்டிகிட்டு போயிருந்தேலாம். சந்தியா கல்யாணத்துக்கு அனுமி சந்தியா ஆசைப்பட்டு கூப்பிட்டா. ஆலியா அப்படி உங்களெல்லாம் ஆசைப்பட்டு கூப்பிடல. நான் வருவேன். நீ ஒழுங்கா காலேஜுக்கு போற வழியை பாரு. அது பிறகு அனுமி, தெரியாதவி யாராவது கூப்பிட்டாவல்னா தெரியாதவியில கூடால எல்லாம் போயிடாத. யாராவது கூட்டா போயிடாதானா? அவ என்ன சின்ன குழந்தையா? அதானே, நான் என்ன சின்ன குழந்தையா? எப்ப பார்த்தாலும் யாருன்னா கூட்டா போயிடாத, யாருன்னா தெரியாதவி எதுனா கொடுத்தா வாங்கிறாத. இந்த பாட்டையும் ஓயாம பாடிக்கிட்டே இருக்க. ஏடி, நீ இப்படி சொல்லி நிஜமாவே நான் காணாம போயிட்டேன்னு வச்சுக்கா, அம்மா அப்பாயும் உடனே என்ன தெரியுமா நினைப்பாவ? உண்மையாலுமே நான் யார் கூடாலே போயிட்டேன்னு நினைப்பாவ. இந்த ஆரம்பிச்சுட்டாளவெல்லாம் சண்டையா? இனிமே பேச்ச வளர்த்து
சரி வசந்தி. அதான் என்ன அனமி? உங்களுக்கு கல்யாணம் ஆகி இதுதான் முத கிறிஸ்மஸ். உடனே கடைசி கிறிஸ்மஸ்னு சொல்லிடாதுங்க. இல்ல சொல்லு. அதான் குடில் பாக்கிறதுக்கெல்லாம் எல்லா வருஷமும் நாங்க போவோம். ஆனா பஸ்ல போயிட்டு 10 மணிக்கு முந்தி வீட்டுக்கு வந்துருவோம். நீங்க எல்லா தடவையும் அர்ஜுனனுக்கு கூட தானே போவியா? இந்த தடவையும் அர்ஜுனனுக்கு கூட தான் போவியலா? அனமி அர்ஜுன் சாராக்கு மாப்பிள்ள பாத்துட்டான்ல. அவிய கூட அர்ஜுன் கிட்ட சொல்லிருக்காவ 2 குடும்பமும் ஒன்னா சேர்ந்து போலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அர்ஜுன் என்னடானா எனக்கிட்ட நம்ம எல்லாரும் இப்ப ஒன்னா எல்லாம் இருக்கோம், நீங்களும் வாங்க சேர்ந்து போயிட்டு வரலாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். பவி ஸ்கூட்டில ஒரு ஆள் தான் இருக்க முடியும். கார்ல போலாம் அனமி. ரோஹித் வீட்ல கார் இருக்கு, அவிய கார்ல வருவாவ. அர்ஜுன் கார்ல தியா, சாரா, கவின், துளசி எல்லாரும் வருவாவ. அப்படியே போயிட்டு வந்துடலாம். நிஜமாவா? ஆமா அனமி, எப்பயும் எல்லாரும் சர்ச்சுக்கு போயிட்டு வரதுக்கு லேட் ஆகும். 1 மணி 2 மணி ஆயிரும். அப்பனா சரி ஓகே, நீங்க எல்லாரும் சர்ச்சுக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு நைட்டு ஃபுல்லா சுத்தலாம். ஐ ஜாலி. இன்னைக்கு அப்பா வேலைக்கு போயிட்டு வரதுக்கு எப்படியும் 9 மணி ஆயிரும் சொல்லிட்டாவ. டெய்லர் ஆண்டி வேற கவுன வாங்குறதுக்கு 6 மணிக்கெல்லாம் வர சொல்லிருக்காவ. நீங்க ஆபீஸ் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் வாங்க போலாமா? சரி அனமி. பவி பவி இது கோபம் இருக்கு. காது கேக்குதா? இப்படி நேரமா கூப்பிட்டுக்கிட்டே இருக்கு, உன காதுலயும் கேட்கலையா? என்ன இது ஒரு தடவை கூப்பிட்டா சத்தம் தர மாட்டியா? என்ன டெய்லர் ஆண்டி கிட்ட நீ துணி தைக்கிறது கொடுத்துருக்கலாம். அத்தானே நானும் சாயந்தரம் போய் எனக்கு கவுனை வாங்கிட்டு வர போறோம். உன துணி எதுனா வாங்கிட்டு வரணுமா? என்னத்துக்கு? சர்ச்சுக்கு போறதுக்கு தான். ஓ, நான் சர்ச்சுக்கு வரணும்லாம் தெரியாது. தச்சு முடிச்சிருந்தாவல்னா வாங்கிட்டு வா. ஐயே அத்தான் பவிய திட்டினியலோ? உன் அக்காவை திட்டினானா எனக்கு 4 அடி பலார்னு கண்ணத்திலே போடுவா. எனக்கு தேவையா? இல்ல எப்போ நான் ஒண்ணு பேசினா 4 திருப்பி எனக்கு தருவா. இப்ப 2-3 வாரமா இந்த பிள்ளை இப்படி அமைதியா இருக்கே. இந்த அமைதிக்கு பின்னால என்னென்னமோ மறைஞ்சுக்கிட்டு இருக்காதான். அப்படிங்கிறா? அப்படியேதான். நிலன் நீ இல்லாம இந்த வீட்டுல மொத்த கிறிஸ்துமஸ் இதுதான். நீ இருந்திருந்தேன்னா கவினை நீமா சேர்ந்து வீடு முழுக்க லைட்ஸ் போட்டு குடலெல்லாம் கட்டி வீடே களை கட்டி இருக்கோம். இதுல எல்லாம் நான் சேராட்டா கூட வீட்டை அப்படி அலங்கரிச்சிருப்பியா. இந்த தெருவுலயே நம்ம வீடு மட்டும்தான் அப்படி பிரம்மாண்டமா இருக்கும். ஆனா இந்த தடவை வீடு வெறுமையா இருக்கு நிலன். ரொம்ப மிஸ் பண்றேன் ஒண்ணுனா. கவினு கூட வெளியே தான் பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா நீ போனதுல இருந்து அவனே என்னமோ வெளியே வரையல. வீட்டுல உள்ளவையெல்லாம் அதே யோசிச்சு கவலைப்பட்டுறாதுன்னு சொல்லிக்கிட்டு தான் மனசுல இருக்க கவலை எல்லாம் மறைச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்க மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். இல்லனா கிறிஸ்துமஸ் நியூ இயர்னு வந்தாலே 5-6 துணி புதுசா எடுப்பான். இந்த தடவை ஒரு துணி கூட அவன் புதுசா எடுக்கலாம். வீட்டுல லைட்ஸ் போடி இதை பத்தியே பேசலாம். ஏண்டா நீ இருந்திருக்கணும் நிலன். இல்லாம போயிட்ட. அர்ஜுன் என்ன ரொம்ப நேரமா யோசிச்சுக்கிட்டே இருக்காரு? அர்ஜுன் என்ன இல்ல ரொம்ப நேரமா என்னமோ யோசிச்சுக்கிட்டே இருக்கியாலாம்? ஏமா யார் ரூம்ல நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், இது ஒரு குத்தமா? இல்ல அர்ஜுன் சும்மா தான் கேட்டேன். இல்ல என்ன அம்மா கூப்பிட்டதான் ஸ்டே பண்ணதுக்காண்டி வரலான்னு சொன்னியலாம். ஏன் அப்படி சொன்னியா? ஏன் நான் அப்படி சொன்னதுல உனக்கு எதனா வலிக்குதா? இல்ல இந்த வீட்ல எல்லா வசதியும் உங்களுக்கு இருக்கு. ஆனா எங்க வீட்ல அப்படியெல்லாம் இருக்காது. இங்க இருந்துகிட்டு அங்க வரதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கான்ல. எனக்கா இல்ல உனக்கா? ஏன்னா அந்த வீட்டுல இருந்துகிட்டு இந்த வீட்டுக்கு நீ தான் புதுசா வந்திருக்க. இப்படி நாளையில எல்லா ஆடம்பரத்தையும் நல்லா அனுபவிச்சிருப்பலாம். இனிமே அந்த வீட்டுல போய் 4 நாள் தங்கணும்னா உனக்கு கட்டமா தான் இருக்கான். இங்க எல்லா வசதியும் வீட்டுக்குள்ளே இருக்கு, எதுக்கும் வெளியே போக வேண்டாம். இனிமே அந்த ஓட்டு வீட்டுக்கு போனா உனக்கு கட்டமா தான் இருக்கான். உனக்கு கட்டமா இருக்கான்னு எனக்கு புரியுது. அப்படியே பிளேட்டை ஏன் பக்கமா திருப்பி விடலான்னு பாக்குதியா? நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கிட்டு போங்க. இந்த வீட்ல உங்களுக்கு எல்லா வசதி வாய்ப்பும் இருக்கு. ஆனா என் வீட்டுக்கு வந்தா ரொம்ப கஷ்டப்படுவியா? அந்த அக்கறையில தான் ஏன் ஸ்டே பண்ணதுக்கு சம்மதிச்சியான்னு கேட்டேன். இங்க இருந்துட்டு 2 நாள் என்ன 2 மாசம் நிக்கிறதுக்கு சம்மதம் தான் சொல்ல தோணும். அங்க போய் ஒரு நாள் தங்கி பாக்கச்சுலதான் தெரியும். ஒரு நாள் கூட இந்த மெத்தையில இருந்து கீழே இறங்கி நீங்க தூங்கி நான் பார்த்ததில்ல. இந்த மாதிரி எல்லாம் அங்க வசதி வாய்ப்பு இருக்காது. உங்களுக்காண்டிதான் கேட்டனே தவிர எனக்காண்டி எல்லாம் நான் பேசல. நீ ஏண்டி கேட்க மாட்டேன்? நீதான் உலகமாக நடிகையாச்சே. என் தம்பி இறந்து கொஞ்ச நேரம் கூட ஆவேல, அதுக்குள்ள உன் கழுத்துல தாலி கட்டதுக்கு எனக்கிட்டயே சொன்னவளாச்சே நீ. உன் ஆசையெல்லாம் எப்படிப்பட்டதுன்னு எனக்கு தெரியாதா என்ன? அர்ஜுன் நான் உங்களுக்காண்டிதான். மழை பெஞ்சா வீட்டுக்குள்ள தண்ணி கூட வரும், அதனாலதான் கேட்டேன். அப்படியே நல்லவள மாதிரி நடிக்காததியா. நீ வேணா சொத்து சுகம் ஆடம்பர வாழ்க்கையெல்லாம் நல்லா இருக்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனா எப்பவுமே தியா இந்த சொத்து சுகம் எல்லாம் நிரந்தரம் இல்ல. இந்த உலகத்திலேயே எது உண்மையானதுன்னு அன்பு மட்டும்தான். அதானே, அத பத்தி துரோகி உனக்கு எங்க புரியும்? சொன்னா மட்டும் தெரிஞ்சுக்க முடியுமா என்ன? உன் அம்மா கூப்பிட்டதான் தங்கறதுக்கு நான் ஏன் சம்மதிச்சேன்னு தானே யோசிக்க. இந்த வீட்டுல இருக்க ஆடம்பரத்தை எல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு உன்னால இனிமே அந்த வீட்டுல தங்க முடியாது. ஆனா நான் அப்படி இல்ல தியா. இந்த வீட்டுல இருக்க சொத்து சுகத்தை விரும்பியவே இல்ல. அதான் உன் அம்மா கூப்பிட்டாவளை. அர்ஜுன் கண்ணான்னு வார்த்தைக்கு வார்த்தை கூப்பிட்டாவளை. அதுல உன் அம்மாவை நான் பாக்கல. என் அம்மா என்னைய கூப்பிட்ட மாதிரி என் அம்மாவோட பாசத்தை நான் பார்த்தேன். என்ன உன்ன மாதிரி பணம் காசுக்கு ஆசைப்பட்டு ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்படவே நினைச்சாடி. நாளைக்கே நான் தெருவுல நின்னாலும் இப்ப இருக்கேல
என்ன ஆனாலும் உங்களை விட்டு இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு பெரிய இவ மாதிரி பேசிக்கிட்டு இருக்கல. நாளைக்கே நான் நடு தெருவுல வந்தேன்னா என்ன விட்டுக்கிட்டு போற ஆளு நீயா தாண்டி இருப்பேன். ஆனா நான் நடு தெருவுல வந்தாலும் அதை பத்தி எல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா இங்க பாசத்துக்கு மட்டும்தான் இடம். இவன் பெரிய டாக்டர், இவன் வசதியா இருக்கான். அதனாலதானே தாலி கட்ட சொன்னேன். நாங்க பிறக்கும் போதே வசதியானவியதான். இந்த சொத்து சொகையெல்லாம் எனக்கு எப்பவுமே தேவைப்பட்டது இல்ல. பாசம் மட்டும் தாண்டி எனக்கு தேவைப்பட்டது. ஆனா அந்த பாசம் எனக்கு கிடைச்சதே இல்ல. அன்னைக்கு வயிறு வலின்னு சொல்லிட்டு என்ன துடிச்சேன். உன்னைய கவனிக்கிறதுக்கு சாரா, அது பிறகு ரோசவியா, அது பிறகு நானு, எத்தனை பேர் இருந்தோம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் எனக்கு காய்ச்சல் வந்தாலும் நான் தான் பாத்துக்கிட்டனா. என்ன ஆனாலும் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு யாருக்கிட்டே நான் சொன்னதில்ல. சாரா சின்ன பொண்ணு, சின்ன வயசுல இருந்தே என்ன நானே பாத்துக்கிட்டேன். எப்பவும் எந்த சிச்சுவேஷன்லயும் யாருக்கு அரவணைப்பும் எனக்கு கிடைச்சதெல்லாம் இல்ல. அதனால உன் அம்மா கூப்பிட்டச்சுல எனக்கு வசதியான வீடா, அங்க சொகுசா இருக்க முடியுமா இருக்க முடியாதா இத பத்தி எல்லாம் எனக்கு யோசனையே வரையல. இதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது? அம்மா அப்பா இல்லனாலும் உனக்கு பாட்டி தாத்தாவோட பாசம் கிடைச்சதுல, அரவணைப்பு கிடைச்சதுல. அதனால உனக்கு பாசத்தோட அருமை புரியாது. பணத்தோட அருமை மட்டும்தான் உன் கண்ணுக்கு தெரியும். இந்த சொத்துக்காண்டி தானே என்ன கல்யாணம் பண்ண சொன்னேன். செத்து போன என் தம்பியை பத்தி கூட நீ கவலைப்படல. யாருக்கு தெரியும், என்ன கல்யாணம் பண்ணா மட்டும்தான் இந்த சொத்தையெல்லாம் உன்னால அனுபவிக்க முடியும்னு உனக்கு எப்போ தெரிஞ்சிருக்கான். யார் கண்டா? இந்த சொத்தையெல்லாம் நீ அனுபவிக்கிறதுக்காண்டி நீ கூட என் தம்பியை கொலை பண்ணிருக்கலாம். ஏன் நிலனை நான் கொலை பண்ணனா? யாருக்கு தெரியும், இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கலாம். உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அன்னைக்கு அந்த அம்மா தங்க என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுலாம் நிலன் இறந்ததுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏண்டி உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, அத பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிருக்க வேண்டியதானே. ரோஹித் கேட்டோன்னா என் மேல உனக்கு எந்த சந்தேகமும் இல்லாத மாதிரி பேசின. என்னை காப்பாத்ததுக்கு நீ யாரு? என் மேல உனக்கு எதுக்கு அவ்வளவு அக்கற? கொரோனா என்ன உள்ள தள்ளிட்டா இந்த சொத்து சொகத்தை எல்லாம் உன்னால அனுபவிக்க முடியாது. அதான் சொல்லேன், இந்த ஆக்சிடென்ட் நடந்தது உன் பிளானா கூட இருக்கலாம். போதார்ஜுன் நிறுத்துங்க. ஏன் நிலனை நானே கொலை பண்ணதுக்கு திட்டம் போட்டனா? நீ பணத்துக்காண்டி நிலனை மட்டும் இல்ல, தூங்கும் போது என்ன கொலை பண்ணதுக்கு தயங்க மாட்டேன். ஓ, அது பிறகு நீ இப்ப யோசிக்கலாம். நீங்க வாங்கி கொடுத்த நகை துணியெல்லாம் நான் வேண்டாம்னு சொன்னனே, அது பத்தாதா அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். சின்ன சின்ன விஷயத்தையெல்லாம் இழந்தாதானே பெரிய பெரிய விஷயம் எல்லாம் உனக்கு கிடைக்கும். பார்த்தெல்லாம் மொத்த ஊரே நம்ப வச்சேன். என் நிலனை தாண்டி என்னால யாரும் ஏத்துக்க முடியாது, நான் ஏன் வீட்டுல தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. இப்ப மேடம் என்ன சொல்லுதியா, இந்த வீட்டை விட்டு உங்களை விட்டு நான் எப்பவும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. நாளைக்கு நீ ஆசைப்பட்டது உனக்கு வந்து சேர இல்லைன்னா என்ன கொலை பண்ணதுக்கு தயங்க மாட்டேன். கேக்கா கேள்வி. உனக்கு கட்டமா இருந்ததுன்னா நீ இந்த வீட்டுல இரு, நான் 2 நாள் போய் தங்கிட்டு வரேன். அவிய பாசத்துக்காக வந்துட்டா பேசுறதுக்கு. உன்னை கொலை பண்றதுக்கு நான் பிளான் போடுவேனா? இப்ப கூட நீ என் மனசுல வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்க. அண்ணனுக்கு உன் மேல பாசம் இருக்கு இல்லைன்னு சொல்லல. ஆனா நீ இல்லாம ஒவ்வொரு செகண்ட் வலி அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறது நான் மட்டும்தான். ஒண்ணு போய் நீ சந்தோஷமா இருக்கணும், நீ ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டது நான் மட்டும்தான். ஆனா இப்ப எனக்கு கிடைச்சிருக்க பேரெல்லாம் பாத்தியா? சொத்துக்காண்டி ஆசைப்பட்டவா கொலைக்காரி. ஒருத்தன் இல்லைன்னா இன்னொருத்தனுக்கு கழுத்தை நீட்டியவா, ஒருத்தன் இல்லைன்னா இன்னொருத்தனுக்கு கூட பேசியவா. எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு இருக்கேன். யார் யாருக்கு இதான் சான்ஸ் சொல்லிக்கிட்டு எப்படி எப்படி அடிக்க தோணுதோ எல்லாரும் போட்டு அடிக்காவ. எல்லாரும் ஆசை தீர அடிக்கட்டும். நிலன், நான் உனக்காண்டி எல்லாம் தாங்கிக்கிறதுக்கு ரெடியா தான் இருக்கேன். ஏன் மாப்பிள்ள, நீங்களும் இன்னைக்கு ஆபீஸ் போவேலியா? இல்லாத எனக்கும் ஒரு வேலை இருக்கு. கார்த்திக் இன்னைக்கு ஆபீஸ் போவேலியா? இவருக்கு என்ன வேலை இருக்கு? அது சரி, அப்பனா புருஷனை பொண்டாட்டியும் சேர்ந்து தான் இன்னைக்கு வேலைக்கு போவேலியா? பவி, யாருமா உள்ள வா. அட லல்லி, லல்லி நீ என்ன இங்க? போன வாரம் டாஸ்க் எல்லாம் அப்படியே பெண்டிங்ல இருக்கு பவி. நீ இன்னைக்கு காலமா லீவுன்னு சொல்லிக்கிட்டு குரூப்ல மெசேஜ் போட்டிருக்க. பார்த்த உடனே அரவிந்த் சார் கிட்ட இருந்து எனக்கு இன்னைக்கு சமத்தியா கிடைக்கும்னு பயம் கொடுத்துட்டேன். அதான் ஒரு 2 மணி நேரம் பர்மிஷன் போட்டிருக்கேன். நான் பெண்டிங் வச்சிருக்க வேலையெல்லாம் எனக்கு கொஞ்சம் புரியாம இருக்கு. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுதியா பவி? ஒரு 1/2 hour தான். நீ வேற இல்ல, இன்னைக்கு அரவிந்த் சார் என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாரு, திட்டிக்கிட்டே இருப்பாரு. அதான். இல்ல லல்லி, இன்னைக்கு அரவிந்த் ஆபீஸ் வர மாட்டாரு. அவன் இன்னமும் லீவ் இன்ஃபார்ம் பண்ணவே இல்ல. அவன் ஆபீஸ் வரமாட்டான்னு சொல்லிட்டு இவளுக்கு எப்படி தெரியும்? ஓ வாயாலே நீ மாட்ட போற பாரு. என்னல சொல்ல, அரவிந்த் சார் இன்னைக்கு ஆபீஸ் வர மாட்டாரா? இல்ல, அவரே அட்மின் குமார் இருக்காருல, அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததா நான் கேட்டேன். ஓ பவி, உன் லேப்டாப் கொஞ்சம் கொடுக்குறியா? வீட்டுல வந்ததுக்கு பிறகு தேவைப்படாதுன்னு சொல்லிக்கிட்டு என் லேப்டாப்ப சொந்தக்கார அண்ணன் ஒருத்தன் எடுத்துட்டு போயிட்டான். சரி, நீ ரூமுக்கு வா. லல்லி எப்படிமா இருக்கா? நல்லா இருக்குதியா? வீட்டுல உள்ளவியெல்லாம் நல்லா இருக்காவளா? ஆமாண்டி, நான் நல்லா இருக்கேன். வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காவ. சரிம்மா, நீ வேலை விஷயமா எல்லாம் வந்திருக்க? நீ பவி ரூமுக்கு போமா, நான் போய் காப்பி போட்டு எடுத்துக்கிட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாண்டி, 1/2 hourல வேலை முடிஞ்சிடும், நான் போயிடுவேன். என்னம்மா வீட்டுக்கு வந்திருக்கா, ஒண்ணு குடிக்காம சாப்பிடாம போனா விட்டுருவோமா? பவி, நீ கூட்டிகிட்டு போ, அம்மா இப்ப வரேன். வா லல்லி. சார், நான் சொன்ன மாதிரியே பேசுங்க, ஏதாவது ஒண்ணுல மாட்டுவா.
இந்த அக்காவும் அத்தானும் என்னமோ வாயால பேசிக்கிட்ட மாதிரி தோணுச்சு. இவ என்னடானா சந்தியாக்கா கல்யாணத்துக்கு என்னையும் கூட்டிகிட்டு போனா. சந்தியாக்காவை விட ஆலியாக்கா தானே என்கிட்ட நல்லா பேசுவாவ. ஆவிய கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போக மாட்டாளாம். ஆலியாக்காக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அன்னைக்கே சொன்னா. ஆனா ஜனவரியில தானே சொன்ன மாதிரி இருந்தது. இப்ப டிசம்பர் தானே போயிட்டு இருக்கு. இந்த பவி என்னமோ அத்தானுக்கிட்ட நம்மளுக்கிட்ட எல்லாம் மறைக்கியா. ஓ வாயால எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிட்டுனானு நீ தொடங்கினாலே என்னால தாங்கிக்க முடியாது நிலன். இனிமே அந்த மாதிரி ஒரு பேச்சை நீ எடுக்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு தான் ஐ லவ் யூ அர்ஜுனன்னு சொன்னனே தவிர என் வாய் மட்டும் தான் ஐ லவ் யூ அர்ஜுனன்னு சொல்லிச்சுது. ஆனா என் மனசு இதெல்லாம் அவருக்கு நான் நிரூபிக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. ஆனா நிலன் உன்னை கொலை பண்றதுக்கு நான் கூட திட்டம் போட்டிருக்கலாம்னு சொன்னாரு பாத்தியா. என்னைக்காவது அடுத்தவங்க பொருளுக்கு நான் ஆசைப்பட்டிருக்கேனா? இவர் சொத்துக்காண்டி உன்னைய கொலை பண்ணதுக்கு திட்டம் போட்டனா? ஏய் இப்ப என்னத்துக்கு என் ரூம்ல இருந்துகிட்டு சிரிச்சிட்டு இருக்க? ஓ அழுதியா? நான் கூட பல்லு தெரிய மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். ஏடி சிரிச்சி அழுதெல்லாம் முடிஞ்சா? நீ செஞ்சதை வாயால சொன்னா உனக்கு உடனே கோவம் வந்துடும். நான் இப்ப உங்ககிட்ட எதனா கோவப்பட்டனா? உங்க வீட்ல இருக்கேன், நீங்க என்ன வேணாலும் பேசிக்கிடுங்க. அதான் ஏன் என் வீட்ல இருக்கான்னு கேட்டேன். போலாம் இல்ல உன் அம்மா வீடு இருக்கலாம், நீ அப்படியே போக வேண்டியதானே? போக மாட்டேன். அப்பனா நானே இப்படிதான் பேசுவேன். சரி சிரிங்க முடிஞ்சா இல்லையா? இந்த வீட்ல எனக்கு அழதுக்கு கூட உரிமை இல்லையா? உங்க பொறுப்பெல்லாம் மனசார ஏத்துக்காம இருந்ததுக்கு பிறவே இந்த நிலைமைனா உங்க பொறுப்பை நீங்க கரெக்டா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே, அந்த பொறுப்பெல்லாம் மனசார ஏத்துக்கிட்டேனா என்னமோ என்னென்ன பேச்செல்லாம் பேசுவியலா? எனக்கு பாடம் அடிக்கிறத நடத்தும் போத என் ரூம் அழுது நாசம் பண்ணாத. எந்திரி, எந்திரிச்சு வெளியே வா. நான் இங்கே வரல. எந்திரின்னு சொன்னேன். நான் இங்கே வரலன்னு சொல்லியலா? எனக்கு பசிக்குது, எனக்கு சாப்பாடு எடுத்து வை. நான் சாப்பிட்டதுக்கு பிறகு நீ எப்படி இருந்தாளு? எந்திரி. வர மாட்டேன். இங்க நீ இருக்கிறது வரைக்கும் நான் சொல்லியதை நீ செஞ்சுதான் ஆகணும். அப்படி இல்லைன்னா மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு ஒன்னே உன் அப்பா வீட்டுக்கு போயிரு, இல்லன்னா உன் அம்மா வீட்டுக்கே போயிரு. எப்படி வசதி? பசிக்குது, டிஃபன் எடுத்து வைக்கிறதுக்கு வரியா? இல்ல உன் அப்பா வீட்டுக்கு போறியா, இல்லன்னா உன் அம்மா வீட்டுக்கு போறியா? உங்களுக்கு டிஃபன் தானே எடுத்து வைக்கணும், வரேன். அது யோகா கேள்வி. ஏன்னா நான் வசதி வாய்ப்பை பார்த்து அப்படியே வாயை பொழந்துகிட்டு இருக்கேன். ஒரு மனுஷன் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னே தெரியல. பணத்தை விட பாசம் தான் பெருசுன்னு சொல்லிக்கிட்டு இவளுக்கு எங்க புரிய போகுது? இந்த அரவிந்த் வேற மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கான். கரெக்டா 11 மணிக்கு அவன் லொகேஷன் அனுப்பியிருக்க இடத்துக்கு நான் போவேலனா அவன் தங்கச்சி அசிங்கப்படுத்திடுவேன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கான். லல்லி இங்க இருக்கா, கார்த்திக் இங்க இருக்காரு. இவளெல்லாம் தாண்டி எப்படி நான் வெளியே போறேன்? ஆனா நாங்க போவலனா அவனால அனமிக்கு கண்டிப்பா ஏதாவது பிரச்சனை வரும். நம்ம உயிரை கொடுத்தாவது அந்த போட்டோ அவனுக்கிட்ட இருந்து வாங்கிடணும். ஆனா அரவிந்த் நீ நினைக்கிறது மட்டும் நடக்கவே நடக்காது. பவி என்ன லல்லி? நான் வந்த நேரத்துல இருந்தே பாத்துக்கிட்டே இருக்கேன். நீ என்ன அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்க? ஒன்னும் இல்லையே. யா ஒன்னும் இல்லன்னு சொல்லியதே பயந்து பயந்து சொல்லிய மாதிரி இருக்கு. ஒன்னும் இல்ல லல்லி, நீ வேலையை பாரு. 2 மணி நேரம் தானே பர்மிஷன் போட்டிருக்கேன். கரெக்டான நேரத்துக்கு நீ ஆபீஸ் போய் சேரனால ஜனான வேலையை முடி. ஏதோ கல்யாண வீட்டுக்கு போனேன்னு சொன்னேல, நான் வேலையை முடிச்சுக்கிட்டு போச்சுல உன்னையே அங்க விட்டுறியேன். இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் லல்லி, நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட தானே போறேன். என் ஃப்ரெண்ட் வந்து கூட்டிகிட்டு போவா. இந்த அரவிந்த் சார் நம்ம கம்பெனி விட்டுக்கிட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கா, நிம்மதியா வேலை பார்க்கலாம் தான். இருக்கிறது வரைக்கும் பயந்து பயந்து வேலை பார்க்க வேண்டியதா இருக்கு. ஒன்ன திட்டிடுவாருன்னு சொல்லிக்கிட்டு நாங்க எல்லாம் பயந்து வேலை பார்க்க வேண்டியதா இருக்கு. எங்களெல்லாம் திட்டிடுவாருன்னு சொல்லிக்கிட்டு நீ பயந்து வேலை பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆக மொத்தம் வேலை ஒழுங்கா ஓடினாலும் நச நச நம்ம வேலை திட்டிக்கிட்டே இருக்காரு. நல்ல வேலை இன்னைக்கு ஆபீஸ் வராம இருந்தாருன்னா நிம்மதி. பவி கல்யாண வீட்டுக்கு போனா சிம்பிளா எல்லாம் ரெடி ஆக மாட்டா. எல்லாம் நீ ரெடி ஆயிட்டே இரு, நான் அந்த வேலையை முடிச்சிருவேன். இல்ல நான் கிளம்பி இருக்கேன், இப்படியே போதும். இந்த துணியா? இந்த துணி போதா லல்லி? இந்த துணியை போட்டுக்கிட்டு கல்யாண வீட்டுக்கு போறியா? இந்த துணிக்கு என்ன குறைச்சல்? இது நல்லா தானே இருக்கேன். நல்லா தான் இருக்கேன். பவி அந்த அரவிந்தால உனக்கு எதுனா பிரச்சனையா? ஏன் அப்படி கேட்க? இல்ல எல்லார்கிட்டயும் நடந்துக்கிட்டதை விட உனக்கிட்ட கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிட்டியாரு. நான் இருக்கச்சுலே உனக்கிட்ட தனியா வந்து பேசியாரு. ஆனா என்ன பேசியாருன்னு எனக்கு கேட்கவே செய்யாது. ஏதாவது பிரச்சனைனா சொல்லு பவி. லல்லி கிட்ட சொல்லுவாமா? வேண்டாம், அவன் ரொம்ப ஆபத்தானவன். அவனுக்கிட்ட என்ன அனமிக்க போட்டாய் வாங்கறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. இதுல லல்லி கார்த்திகெல்லாம் எடுத்து போட்டா இவளுக்கு தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். சொல்லு பவி. இல்ல ஆறுதலாவது இருக்கும்ல. அது லல்லி அரவிந்தனுக்கிட்ட உனக்கிட்ட தப்பு தப்பாவா? பவி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? நீ இத லல்லி கிட்ட சொன்னேன்னா லல்லி வேற பாவம். ஒரு நாள் லல்லியும் புது பிரச்சனையில மாட்டி விட்டுறாத. என்ன பவி? ஒண்ணும் இல்ல லல்லி, அவரால எனக்கு என்ன பிரச்சனை வந்துட போகுது. நீ வேலை முடி, எனக்கு ஒரு முக்கியமான வேலையை முடிக்க வேண்டியதா இருக்கு.
அர்ஜுனுக்கு போன் பண்ணி கேட்டாச்சு. நிஜமாலுமே இவளுக்கு ஃப்ரெண்டுனா அவளுக்கும் ஃப்ரெண்டு தான். அடுத்த மாச கல்யாணக்கார பொண்ணுக்கு இன்னைக்கே கல்யாணம் சொல்லிக்கிட்டு எங்க போறான்? லல்லி வேற வெளியே வந்த மாதிரி தெரியல. கன்ஃபார்மா இவ என்னமோ பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு தான் இருக்கான். கார்த்திக் சார். வாங்க வாங்க லல்லி. எதுனா வாய் திறந்தாளாம்? இல்ல, ஆனா அவ கல்யாண வீட்டுக்கு மட்டும் போவேலாம். அது எனக்கு தெரியும். ஆலியான்னு ஒரு பொண்ணு இருக்கா. ஆனா அவளுக்கு கல்யாணம் அடுத்த மாசம் தான். வேற ஏதாவது ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போறாளோ என்னமோ. வேற எந்த ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போற மாதிரி தெரியல. ஏன்னா இப்ப போட்டிருக்கையில அந்த துணியோட தான் போறாளாம். வேற நான் சொல்லி தந்தது எதுவும் கேட்கலையா? நான் ஆரம்பிச்சேன், என்னமோ சொல்லதுக்கு வந்தா. லல்லி அரவிந்த் என்கிட்ட தப்பா அப்படின்னு ஆரம்பிச்சா. தப்பான ஆரம்பிச்சாலாம். ஆமா கார்த்திக் சார், ஆரம்பிச்சுட்டு ஒன்னும் இல்ல அப்படின்னா இவன் என்னமோ மறைக்கியா. அரவிந்த் சார் என்னத்துக்கு தேவையில்லாம எப்ப பார்த்தாலும் பவிய திட்டணும். நீங்க சந்தேகப்பட்ட மாதிரி இதுல என்னமோ இருக்கு சார். இவள லீவு அவர லீவு. அவர் உங்களுக்கு கூடால பேசிட்டு இருக்கச்சுல தெளிவா கேட்காம். ஆனா பவி கூடால பேசச்சுல என்ன பேசியாருன்னு கிட்ட இருக்கு எனக்கே கேட்காது. போனையே பாத்துக்கிட்டே இருக்கான். சரி லல்லி, அப்பனா கல்யாண வீட்டுக்கு எந்த ஃபங்க்ஷன் வீட்டுக்கும் போவேலாம். அரவிந்த் என்கிட்ட தப்பான ஆரம்பிச்சதுலயே என்னமோ தப்பா இருக்கு. நீங்க ஆபீஸ் போங்க, இனிமே நான் பாத்துக்கிடலாம். சரி கார்த்திக் சார், ஏதாவது தேவைன்னா என்ன கூப்பிடுங்க. அவன் என்னமோ இவளுக்கிட்ட தில்லுமுள்ளு வேலையை காட்டிக்கிட்டு தான் இருக்கான். பணத்துக்கு மிரட்டத்துக்கும் வாய்ப்பு இல்ல. ஆபீஸ்ல பொண்ணுங்க கூட பேசலாமே தவிர வேற மாதிரி எல்லாம் வாய்ப்பே இல்ல. முத இவ எங்க போறான்னு பாத்துக்கிட்டேன். இன்னைக்கு யார் சமைச்சது? இன்னைக்கு யார் சமைச்சதுன்னு கேட்டேன். நான் தான். உப்பெல்லாம் கரெக்டா தானே இருக்கு? தெரியும். அறிவு கட்டவில்லை. அது பிறகு என்னத்துக்கு அழுதுட்டு இருக்க? உப்பு கம்மியா இருக்கு, குழம்புல கொஞ்சம் கண்ணீரை சிந்துன்னு சொன்னா. ஒரு மனுஷன் சாப்பிட்டு இருக்கச்சுல அழுதுட்டே இருக்கேன். சாரி. உன்ன இந்த ஒரு டயலாக்கும் கிடைச்சிடும். தியா. ஹாய். இவ என்ன இவ்ளோ அக்கறையா ஹாய்ங்கிறான்? என்ன ஜெசிகா? சாரி தியா, நிலம் இறந்து போதுக்கு முந்தி நான் உனக்கு மேல நல்ல பாசமா தான் இருந்தேன். நம்ம 2 பேருக்கும் எந்த சண்டையும் இல்ல. ஆனா நிலம் இறந்து போனதுக்கு பிறகு தேவையில்லாம அர்ஜுனுக்காண்டி நான் உனக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கேன். எங்கேயோ இடிக்குதே. உனக்கு ஏற்கனவே நிம்மதி இல்லாம தான் இருப்பேன். இதுல நானும் சேர்ந்து உன்னைய கஷ்டப்படுத்த மாதிரி பேசி பாவம் நீ ரொம்ப மெலிஞ்சு போயிட்ட. நானாவது உனக்கு ஆறுதலா பேசியிருக்கணும், நானாவது உனக்கு ஆறுதலா இருந்திருக்கணும். இல்ல அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல. என்ன நைட்டு ஃபுல்லா ஹாஸ்டல்ல ஓ ஞாபகமாவே இருந்து உன்னைய நானும் சேர்ந்து கஷ்டப்படுத்தியனே. மனசுக்குள்ள அதே ஓடிட்டே இருந்து சாப்பிடாம நீ எப்படி மெலிஞ்சு போயிட்ட பாரு. ஹெல்த்தே இல்ல, நிக்கிறதுக்கு கூட முடியாம நிக்க. இது நம்ம லிஸ்ட்லயே இல்ல. இனிமே நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், சரியா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கட்டுமா? என்ன காலையில இந்த பக்கம்? சும்மாதான் தியா கூட சமாதானம் ஆயிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது பிறகு வீட்ல இருந்து அம்மா பாக்கிறதுக்கு வந்திருந்தாவ. அவங்க ஸ்நாக்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாவ. ஸ்நாக்ஸ் கூட ஓகே, ஃப்ரூட்ஸ் எல்லாம் எனக்கு என்னத்துக்கு? தியா தான் பிரெக்னண்டா இருக்கா, அதான் அவளுக்காண்டி அதையும் கொடுத்துக்கிட்டு போலான்னு வந்தேன். அவளுக்கு ஃப்ரூட்ஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு இங்க ஆள் இல்லையா? ஃப்ரூட்ஸ் கொடுக்கறதுக்காண்டி நீ ஆபீஸ்க்கு போகாம இங்க வந்தியா? ஐயோ அர்ஜுன், நீங்க சாப்பிட்டு முடியுங்க. நான் தியாக்கு அம்மா கொடுத்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு போயிருவேன். இவ அவ்வளவுக்கு நல்லவளா? ஆமா, எல்லாரும் இவரை போலே இருப்பாவா நினைச்சிட்டாரு. அப்படியே நம்ம மேல அக்கறை இருக்க மாதிரியே நடிப்பாரு. ஆனா சான்ஸ் கிடைக்கத்துல எல்லாம் கொட்டிக்கிட்டே தான் இருப்பாரு. தியா உட்காரு. இல்ல பரவாயில்ல, அவர் சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. இனிமே நான் மேல போகணும். நீ என்னன்னு சொல்லு. உட்காருன்னு சொல்லி எல்லாம் உட்காரு. தியா, இதெல்லாம் உனக்காண்டி தான் எடுத்துக்கிட்டு வந்தேன், சாப்பிடு. அப்படி என்னத்தை எடுத்துக்கிட்டு வந்திருக்கா? பப்பாயா? என்ன ஜெசிகா இது? ஐயோ தியா, நான் அழகா இருக்கணும், அதான் எனக்கு கல்யாண வயசு ஆயிட்டுலாம். இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டா நான் நல்லா இருப்பேன், அழகா இருப்பேன், ஹெல்த்தியா இருப்பேன்னு சொல்லிக்கிட்டு அம்மா வாங்கிட்டு வந்திருக்காவ. இப்ப இது எனக்கு தேவைப்படுறதை விட உனக்கு தான் தேவை. ஏன் உனக்கு தான் கல்யாண வயசு ஆகுதுன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துருக்காவ. எனக்கு என்னத்துக்கு தேவை? எனக்கு கல்யாண வயசு ஆயிட்டு சரிதான், ஆனா நீ இப்ப பிரெக்னண்டா இருக்க. உன் குழந்தை அழகா ஆரோக்கியமா பிறக்கியதானே இப்ப முக்கியம். அதான் உன ஞாபகம் வந்து உடனே எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். ஏன் ரொம்ப பொறாமப்படுத்தியா போல நாங்க ஒண்ணு சேர்ந்துட்டேன்னு சொல்லிக்கிட்டு? ஆமா, லைட்டா வயித்தறிச்சலா தான் இருக்கு. தியா நீ எடுத்து சாப்பிடு. இதெல்லாம் எனக்கு என்னத்துக்கு? உங்க அம்மா உனக்கு வாங்கி கொடுத்துருக்காது. அம்மா இது என்ன ஜூஸ்? பைனாப்பிள் ஜூஸ். என்னமா கரெக்டா? ஆமா, பைனாப்பிள் ஜூஸ். அண்ணே இங்க என்ன கூட்டம்? கவனே வா வா, ஒன்னே தான் தேடிக்கிட்டே இருந்தேன், உட்காரு. என்னே பரபரப்பா இருக்கு? நீங்க 2 பேரும் சண்டையில போட்டுக்கிட்டியா? அண்ணன் தம்பினா அப்படிதாமா, நேத்துக்கு அடிச்சுக்கிட்டோம்னா இன்னைக்கு ஒண்ணு சேருவோம். இதுக்கெல்லாம் ஷாக் ஆகலாமா? அதானே. அடே தம்பி சொல்லுனே, தீய சக்தி எல்லாம் வீட்டுக்குள்ள வந்திருக்கு போல. கவினே உனக்கு தெரியாது, நீ தப்பு தப்பா பேசாத. இப்ப ஜெசிகா திருந்திட்டான். அவ அழகாவியதுக்காண்டி அவிய அம்மா அவளுக்கு பப்பாயா பைனாப்பிள் ஜூஸ் எல்லாம் கொண்டு கொடுத்துருக்காவ. அவ அத தியா காண்டி கொண்டு வந்திருக்கான். அவிய 2 பேரும் இப்ப ஒண்ணு சேர்ந்துட்டாவ. பப்பாயா, நானும் பப்பாயா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. ஜெசிகா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு பார்த்தது சாப்பிடணும் போல இருக்க. கவினே இது உனக்காண்டி நான் கொண்டு வரல, தியா காண்டி எடுத்துக்கிட்டு வந்தது. அவிய சாப்பிட்டா என்ன, நான் சாப்பிட்டா என்ன?
கபினு அவ பப்பாயா எடுத்துக்கிட்டு வந்திருக்காதியாக்கு. பப்பாயா தானே எடுத்துக்கிட்டு வந்தான். இவர் என்ன கலாய்க்கிற டோன்ல பேசியாரு. ஆமாண்ணே பப்பாயா. பப்பாயாடா பப்பாயா பாப்பா பப்பாயா. ஆமாண்ணே பப்பாயா தான். அறிவு கட்டவனே பப்பா பாப்பாயா. பாப்பா பப்பாயாவா? அட பைத்தியக்காரி. ஓ அண்ணே பாப்பா பப்பாயாவா? ஆமாண்டா புரிஞ்சுதா. என்ன என்ன பேசிக்கிட்டு ரெண்டு பேரும் ஏடியா இங்க இரு. நான் அழகாவனேன்னு சொல்லிட்டு எங்க அம்மா எனக்கு கொடுத்தது. நான் அழகாவியதான் முக்கியம். இந்த உலகத்துக்கு வரப்போற குழந்தை அழகா வரதான் முக்கியம். ஆரோக்கியமா வரணும்ல. சாப்பிடு. அப்படின்னு உனக்கு ஒரு மேட்டர் தெரியுமா? சொல்லுனே தெரிஞ்சுக்கிட்டே. சில நேரம் தியாவன் ஜெசிகாவன் சேர்ந்து நான் டாக்டருங்கிறத என்னையே மறக்க வச்சிருயாவன். தியான் சாப்பிடு. இல்ல நான் இப்பதான் டிஃபன் சாப்பிட்டேன். ஏன் உனக்கு பப்பாயா பிடிக்காதா? இல்ல ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்பதான் டிஃபன் சாப்பிட்டேன் அதான் பாக்கேன். பப்பாயா எப்ப வேணாலும் சாப்பிடலாம். நல்லாதான் சாப்பிடு. ஆமா சேசிகா, பப்பாயா சாப்பிட்டா குழந்தை அழகா பிறக்குங்கிறதெல்லாம் சரிதான். இதெல்லாம் ஒரு கல்யாண ஆபத்த பொண்ணு உனக்கு எப்படி தெரியும்? கூகுள்ல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஓ கூகுள்ல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டியா? டே நீ எல்லாம் என்னடா? இந்த பாப்பாக்கு பப்பாயா பத்தி நல்லாவே தெரியும். தியான் இவ ரெண்டு பேரும் உன்னை சாப்பிட விட மாட்டாவ. நீ எடுத்து சாப்பிட்டு மதா. இப்போதைக்கு உன் ஹெல்த் தான் வயிற்றுக்குள்ள இருக்க குழந்தையோட ஆரோக்கியம் தான் முக்கியம். ஐயோ ஜெசிகா நீ இவ்ளோ நல்லவளா? ஒரு பொண்ணு திருந்தனாலும் விட்டு வைக்க மாட்டானுங்க. தியா நான் நல்லவன்னு சொல்லிக்கிட்டு உனக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். வேற உலகளுக்கெல்லாம் தெரியணும்னு எந்த அவசியமும் இல்ல. நீ சாப்பிடு. கவினன் அண்ணே போலீஸ்க்கு போன் பண்ணிட்டதானே? போலீஸுக்கா? என்னை போலீஸ்க்கு தனியானதுக்கு போன் பண்ணனா? நான் டிஎஸ்பிக்கு போன் பண்ணிட்டேன். ரோஹித் நேரா நம்ம வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்காரு. அரெஸ்ட் பண்ணியது மட்டும் இல்ல, ஷூட் பண்ணியதுக்கு துப்பாக்கி எடுத்துட்டு வர சொல்லிடு. அதெல்லாம் சொல்லிட்டேன். போலீஸ் என்னத்துக்கு? என்ன பாப்பா, கொலை பண்ணதுக்கு முயற்சி பண்ணா அரெஸ்ட் பண்ணதான் செய்வாவ. கொலையா? யார கொலை பண்ணதுக்கு முயற்சி பண்ணாவ? இந்த ஆளுக்கு வேற வேலையே இல்ல. அர்ஜுன் யார அரெஸ்ட் பண்ணியதுக்கு போலீஸ் வர சொல்லிருக்கியா? அது ஒண்ணும் இல்ல ஜெசிகா, ஏன் பொண்டாட்டி வயித்துக்குள்ள ஏன் புள்ள வளர்ந்துகிட்டு இருக்கான். அவ திரும்பினாலும் இந்த ஆள் விட மாட்டாரு போல. அந்த குழந்தைய கொலை பண்ணதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காவ. குழந்தைய எப்படி கொலை பண்ண முடியும்? வயிற்றுக்குள்ள எல்லாம் குழந்தை இருக்கு. ஜெசிகா வயித்துக்குள்ள இருக்க குழந்தைய கொல்றதுக்கு கத்தி தான் தேவைப்படான்னு நினைக்குதியா? பப்பாயா சாப்பிடலாம். அடிப்பாவி, அப்பனா நீ என்னமா திருந்த இல்லையா? நிஜமாவே நம்ம பிரெக்னண்டா இருந்தா இவ என்ன தந்தாலும் சாப்பிட கூடாது போலயே. நான் என்னத்துக்கு பிரெக்னண்டா இருக்க போறேன்? இவரு கூட சேர்ந்து இவர மாதிரியே நானும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனா ஒண்ணு ஜெசிகா, அண்ணனும் தம்பியும் சேர்ந்து இன்னைக்கு உன்னை வச்சு செய்ய போறாவ. கவினன் என் பிள்ளைய இவ கொலை பண்ணதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. நீ ரோஹித் கிட்ட கன்னோட வர சொல்லு. அர்ஜுன் என்ன என் பிள்ளைய கொண்டுகிட்டு நீ அவ்வளவு ஈஸியா இங்க இருந்து தப்பிச்சிடலான்னு பாத்தியா? உன்னை வெளியே விட்டாதானே? நானே என் அண்ணன் பிள்ளை எப்ப வெளியே வந்து சித்தப்பான்னு என்ன ஆசையா கூப்பிடான்னு காத்துக்கிட்டு இருக்கேன். சேசிகா எங்க வீட்டு குழந்தைய அழிச்சுக்கிட்டு நீ அவ்வளவு சீக்கிரம் இங்க இருந்து போயிருவியா? அதானே முதல்ல என் பிள்ளை என் கைக்கு வந்ததான். பாப்பா நான் இருக்கேன்பா, மதராவும் இருப்பேன்பா, எப்பவுமே நான் தான்ப்பா, உன் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டுப்பா, உன் பெஸ்ட் ஃப்ரெண்டுப்பா, அட்வைஸ் பண்ணி கழுத்த இருக்கும் அப்பன்காரன் நான் அல்லடா, அட்ஜஸ்ட் பண்ணி கம்பெனி கொடுக்கும் நண்பன் நானடா. என்ன குண்டச்சி நீ ஒன்னும் சாப்பிடல இல்ல இந்த விஷயத்த? இல்ல உங்க பாட்டுல அப்படியே. ஓ புரியுது குண்டச்சி, இந்த அப்பாவோட பாட்டை கேட்டு பையன் வயித்துக்குள்ள இருந்து உதைக்கிறான் போல. அர்ஜுன் என்ன அது எப்படி இப்பயே பையன் வயித்துக்குள்ள இருந்து உதைப்பான்? அதெல்லாம் உதைப்பான், ஒரு டாக்டர் எனக்கு தெரியாதா? ஆமா. இங்க பாரு, என் பையன் என் கையில வந்து அடுத்த செகண்ட் இந்த பாட்டையெல்லாம் பாடிதான் அவனை வளர்க்கணும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீ பப்பாயா கொடுத்து கூண்டோட கலைக்கலான்னு பாத்தியா? அவ்வளவு ஒண்ணு சும்மா விட்டாதானே? கவினன் போன் பண்ணிட்டு தானே? ஆமா போறவு, நான் சித்தப்பா என் பிள்ளைய கொலை பண்ண நினைச்சா விட்டு வச்சிருவானா? இவ காலம் ஃபுல்லா களி திங்க வேண்டியதான். என்ன கம்பி என்னத்துக்கு ரெடியா இருக்குதியா? ஐயோ அர்ஜுன், நானே சின்ன பொண்ணு, நான் குழந்தை அழகாவன்னு சொல்லிக்கிட்டு தான் பப்பாயா கொடுத்தேன். நீ குழந்தை அழகாவன்னு சொல்லிட்டு பப்பாயா குடிக்கல, என் கொனவுல இடிய தூக்கி போடுறதுக்காக பப்பாயா கொடுத்திருக்கேன். ஐயோ அப்படியெல்லாம் இல்ல அர்ஜுன். இரு போலீஸ் வந்துட்டே இருக்கு, உன்னை உள்ள தூக்கி போட சொல்லியே. நான் இன்னத்துக்குள்ள போனா நான் ஹாஸ்டல் போறேன். இனிமே இந்த பக்கமே வர மாட்டேன், நான் கிளம்பேன். ஏய் ஜெசிகா ஓடிட்டா. அப்பா என்ன, எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நாளைக்கு இந்த கொசு இந்த வீட்டு பக்கம் வராது, நிம்மதியா இருக்கலாம். ஓய் நீ என்னமா அதை பாத்துக்கிட்டே இருக்க? வயிற்றுக்குள்ள இருக்க என் பிள்ளைய கொலை பண்ணலான்னு பாக்குதியா? போயா அண்ணே அவ தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கான். அவ இப்ப பப்பாயா கொடுக்க நினைச்சா வேற ஏதாவது. டே அவளுக்கு அவ்வளவு சீன்லாம் இல்ல, அவ உங்க அம்மா தகரத்து கூட சேர்ந்து பைத்தியம் மாதிரி சுத்திக்கிட்டு கிடக்கா. ஒருவேளை வயித்துக்குள்ள குழந்தை இருக்குன்னு நினைச்சுக்கிட்டேன். யார் வயிற்றுக்குள்ள? யார் வயித்துக்குள்ள குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்குதியா?
ஓ உன் வயித்துக்குள்ள ஏன் குழந்தை நீ மேல சொல்லு. இந்த உனக்கு அந்த பிசாசே எவ்வளவோ பரவாயில்ல. நீ சொல்லு குண்டச்சி. நிஜமாவே வயித்துக்குள்ள குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு அவ கத்தியால என்ன குத்திட்டாள்னா என்ன ஒரே ஒரு தடவை மேல போக வேண்டியதுதான்.